ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ லாலிபாப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ லாலிபாப்க்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு. நான் 2 உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்திக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பிரெட் ஸ்லைசஸ், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பிரெட்டில் இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் லேயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது எல்லா பிரெட்லேயும் சைடில் இருக்க லேயரை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அதில் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு, மிளகாய் தூளும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக மல்லி இலை கொஞ்சம் மேலே தூவி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்க்காம அதில் பாதி அளவு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறனால நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ கரெக்டாயிரும். இப்போது உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை ரெடி ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் இந்த உருண்டையை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துருங்க. பிரெட் க்ரம்ஸ் அதில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா அதை பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பால்ஸை ஒன்றா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக கருகிரும். போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற டைமும் ரொம்பவும் கம்மி தான். மறக்காமல் எல்லோரும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.